கடலோர காத்திருப்பு. இது ஒரு குடும்பக் கதை. மீனாட்சி, எங்கே இருக்க? உன் புள்ள வந்துட்டானான்னு பார்க்கணும்ல. இன்னைக்கு 4-5 படகு வந்துருச்சான், ஓடியா என்று அழைத்தாள் பக்கத்து குடிசை பார்வதி. அவளுக்கு பிடித்த கடவுளான முருகனின் படத்திற்கு முன் நின்று கொண்டு, என் பிள்ளைய பத்திரமா வந்துடணும் முருகா, அப்படி வந்துட்டானா பழனி கோயிலுக்கு வந்து நான் மொட்டை போடுறேன் என்று வேண்டிக் கொண்டிருந்த மீனாட்சி தன் 58 வயதையும் மறந்து அறக்க பறக்க ஓடி வந்தாள் குடிசையை விட்டு. பார்வதியோடு சேர்ந்து கடலை நோக்கி ஓடினாள். பார்வதியின் மகன் கந்தனும் மீனாட்சியின் மகன் வேலனும் இன்னும் பல பேரும் 10 படகுகளில் 15 நாட்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றவர்கள். 10 நாளில் வந்துடுவோம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாங்க. நேற்று 2 படகுகள் கரையேறின. கந்தனும் வேலனும் வரவில்லை. ஆனால் வந்தவர்கள் நேற்றுக்கு இரவு வேறு காற்று பலமாக அடிச்சிச்சு, படகை கரைக்கி கொண்டு வர்றது சிரமந்தான், எங்கள் பின்னாலேயே 4-5 வருது, கவலைப்படாதீங்க என்றனர். ஆனால் மீனாட்சிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அவளின் கணவன் கூட மீன் பிடிக்க போன போது புயலில் மாட்டித்தான் இறந்தான். பயம் இருக்கத்தானே செய்யும். இந்த நிலையில்தான் அவளின் பிள்ளை இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே என்று ஏங்கியபடி கடலை நோக்கி ஓடினாள். 7-8 பேர் கரையில் படகுகளை இழுத்து கட்டி கொண்டும் இறங்கி கொண்டும் இருந்தனர். அதில் கந்தனும் இருந்தான். பார்வதி ஓடினாள், மகனை கட்டி கொண்டாள். ராசா, வந்துட்டியா? மகமாயி தான் காப்பாத்தினா என்றபடி கண்ணீர் சிந்தினாள். மீனாட்சியின் கண்கள் கலங்கி பார்வையை மறைத்தது. துடைத்து கொண்டே தேடினாள் மகனை. அம்மா, வேலனையா தேடுறீங்க? அவனோட படகு எங்கள் பின்னால் தான் வந்துக்கிட்டு இருந்தது. எல்லக்காரங்க மடக்க பார்த்தானா, அதான் அங்கேயும் இங்கேயுமா பிரிஞ்சிட்டோம். அவனுங்க கையில் மாட்டினா அவ்வளோதான், எப்படியும் வந்துடுவான். இன்னும் 2-3 படகுங்க இருக்குது, கலங்காதீங்க, போங்க போய் படுங்க, நடுராத்திரி ஆச்சு என்றான் கந்தன். அம்மாோ, அவங்கள கூட்டிக்கிட்டு போ, நான் வந்துக்கிறேன் என்றான் தன் அம்மாவிடம். குடிசைக்குள் நுழைந்த மீனாட்சியின் காதுகள் கதவு தட்டு மோசைக்காக காத்து கடந்தன. நெஞ்சோ அவனுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாது, இலங்கை இராணுவத்துக்கிட்டிருந்து தப்பிச்சிருக்கணும் என்று மனம் அரட்டி கொண்டே இருந்தது. கண்களோ கலங்கியபடி கடலுக்குள் சென்ற மகனின் உருவத்தை உள்ளே புதைத்து கொண்டும் வலியோடு காத்து கடந்தன, பிரிந்து சென்ற அவளின் மகனின் வருகைக்காக.